அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தினை கூறிக்கொள்கின்றேன். ஆய்வாளருக்குரிய தகுதிகள் குறித்து பார்ப்போம். ஒன்றை உறுதிப்படுத்துவதற்காக உண்மைகளை தேடி துருவி ஆராயும் தேர்வே ஆராய்ச்சி என்பதாகும். ஆராய்ச்சி பணியில் ஈடுபட்டவருக்கு இடையூறுகளும் துன்பங்களும் கொடுமைகளும் நிகழலாம். மேலும் பொருள் இழப்பு, அவமதிப்பு, சிறை வாழ்வு, இறப்பும் கூட கிடைக்கலாம். ஆய்வின் முடிவை நோக்கிய பயணத்தில் தளராமல் செல்வதற்கு ஆய்வாளர் தவிராது கொள்ள வேண்டிய தகுதிகள் குறித்து காணலாம். முதலில் ஆய்வு பொருள் பற்றிய அறிவு. ஆய்வில் பற்று, விடாமுயற்சி, நுண்ணோக்கு, ஆய்வு நேர்மை, நடுவு நிலைமை, ஆய்வு நாகரிகம், கடும் உழைப்பு, பொறுமை, ஆய்வு ஒழுக்கம் என்ற தகுதிகளெல்லாம் ஒவ்வொரு ஆய்வாளருக்கும் உரியதாகும். மைக்கேல் பாரடே என்று ஒரு அறிவியல் அறிஞர் இருந்தார். அவருக்கு இடைவிடாது படிக்கும் பழக்கம் கொண்டவர். பல மணி நேரம் படிக்கும் இவரை நினைவுபடுத்தி நிகழ்கால சூழலை உணர வைக்க வேண்டும் என்று கருதிய அவருடைய பணியால் அவரின் அருகே சென்று மெல்ல அழைத்தார். பாரடே காதில் விழவில்லை. ஓசைபட கூப்பிட்டார், கேட்கவில்லை. தொட்டெழுப்ப முயன்றார். பாரடே இறந்துவிட்டார் என்பது தெரிந்தது. படிப்பில் தன்னை கரைத்து கொண்டே மைக்கேல் பாரடே செய்தித்தாள் பையனாக, புத்தகங்களை கட்டும் சிறுவனாக, கண்ணாடி புட்டிகளை கழுவும் பணியாளாக பல்லாண்டுகள் பணியாற்றி ஆர்வத்தாலும் முயற்சியாலும் உழைப்பாலும் அறிவியல் அறிஞராக உருவாகியவர். காந்த சக்தியை கொண்டு மின்சாரம் உண்டாக்கலாம் என அவர் கண்டுபிடித்தார். பாரடே நல்ல ஆய்வாளருக்குரிய தகுதிகள் அனைத்தையும் பெற்றிருந்தார். ஒரு ஆய்வாளருக்கு பாரடேயின் ஆர்வமும், ஆல்பர்ட் ஸ்வைசரின் கடுமையான உழைப்பும், கொலம்பஸின் சலியா மனமும், கோப்பர்னிக்கஸின் நுண்ணோக்கும், ரைட் சகோதரர்களின் விடாமுயற்சியும், கலீலியோவின் அஞ்சா நெஞ்சமும் வேண்டும். இந்த அறிஞர்களின் பண்பு நலன்கள் அனைத்தும் ஒவ்வொரு ஆராய்ச்சியாளருக்கும் வேண்டும். ஆய்வு பொருள் பற்றிய அறிவு. எந்த ஆராய்ச்சியாளருக்கும் தான் செய்யும் ஆய்வு பொருள் பற்றிய தெளிவான அறிவு வேண்டும். இலக்கியத்தை கண்டே இராதவன் ஆராய்ச்சியில் ஈடுபட முடியாது. ஒரு பொருள் பற்றி பல்கலைக்கழகங்களில் 5 ஆண்டுகள் தொடர்ந்து கற்றபின்தான் ஆராய்ச்சிக்கு அனுமதி அளிக்கப்படுகின்றது. திருவள்ளுவரின் அரங்கின்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டிக்கொழல் என ஆட்டக்களத்தை வரைந்து கொள்ளாது ஆடினால் எப்படி இருக்கும் என கேட்டு, ஆராய்ச்சியும் நூலறிவு வாய்க்க பெற்றவனே அவை புகுந்து பேச இயலும் என்றும் ஆசிரியர் கூறுகின்றார். ஆய்வில் பற்று. ஒருவருக்கு தான் செய்யும் ஆய்வில் பற்று இருக்க வேண்டும். ஏதோ கடன் உணர்வில் செய்திகளை திரட்டுதலும் வகைப்படுத்துதலும் விளக்குதலும் கூடாது. உள்ளத்து உணர்வு ஆய்வின்பால் உந்துதல் வேண்டும். அரிதோறும் அறியாமை கண்டற்றால் என்பது போல ஒவ்வொன்றையும் புதிதாக அறியும் போது மகிழ்ச்சியும் நிறைவும் எய்தும் உள்ளம் வேண்டும். மனவெழுச்சி இல்லாத ஆராய்ச்சி பயன் தராது. விடாமுயற்சி. ஒவ்வொரு ஆய்வாளருக்கும் மனம் சலியாமையும் விடாமுயற்சியும் வேண்டும். 1000 முறை அடுக்கடுக்காய் தோல்விகள் வரினும் 1001வது முறை சோதனையை நோக்கி ஆய்வாளர் தொடர வேண்டும். அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும் என்பதற்கேற்ப தொடர்ந்து முயலுதலில் பின்வாங்கக்கூடாது. ராபர்ட் ப்ரூஸ் பலமுறை பகைவர்களிடம் தோற்று நாடிழந்து மலைக்குகைகளில் ஒளிந்து வாழ்ந்தபோது ஒரு சிலந்தி தனக்குரிய வலை பின்னுவதில் தோற்று இழையறிந்து அருந்து கீழே நழுவிய நிலையிலும் விடாது முயன்று இறுதியில் வலையமைத்து கொண்ட அருமையை காண்கின்றான். அவன் உள்ளத்தில் தன்னம்பிக்கை குடியேறி விடுகின்றது. பின்பு பகைவென்று நாட்டை பெறுகிறான். தூக்கணாங்குருவி கூடு, கரையான் புற்று போன்றவை எளிய உயிர்களின் முயற்சியை காட்டுகின்றது. இவற்றை காணும் அறிவார்ந்த மனிதன் தோல்வி கண்டு துவலக்கூடாது. இமய சிகரத்தை தீண்டுவதற்கு முன் டென்சிங் எத்தனை முறை வழுக்கியும் சறுக்கியும் பின்னடைந்திருப்பார். தோற்றத்தில் அழகின்மையும் பொருளாதாரத்தில் நலிந்த நிலையும் கொண்ட ஆபிரகாம் லிங்கன் எத்தகைய விடாமுயற்சி மேற்கொண்டிருந்தால் வெள்ளை மாளிகையிலே குடியேறியிருப்பார். தோல்வி எவருக்கும் நிலையானதென்று என்ற எண்ணம் ஆய்வாளருக்கு வேண்டும். நுண்ணோக்கு. அறிவின் அடையாளம் ஒரு பொருளை நுண்மையாக நோக்குவது என்பார் திருவள்ளுவர். நோக்கு என்பதற்கு தொல்காப்பியர் மாத்திரை முதலா அடிநிலை காரும் நோக்குதற்காரணம் நோக்கெனப்படுமே என்று மாத்திரை அளவிலிருந்து செய்யுளின் அனைத்து அடிகளும் விரித்து பார்ப்பதற்கு உரியவாய் அமைதல் என்பர். ஆய்வாளர் நுனித்தறியும் திறனை வளர்த்து கொள்ள வேண்டும். செய்யுளின் ஒவ்வொரு உறுப்பும் உரைநடையின் ஒவ்வொரு சொல்லும் என்ன உரைக்கின்றன என எண்ணி பார்க்க வேண்டும். ஒருமுகப்படுத்தி உள்ளத்தை ஒன்றில் ஈடுபடுத்தி நுட்பம் காணும் இத்திறம் ஆய்வறிஞர்களுக்கு வேண்டும். இதனையே திருவள்ளுவர் நுண்மான் உழைபுலம் என்கிறார். ஆய்வு நேர்மை. தனக்கு முன் பலர் செய்த ஆய்வுகளையும் அவற்றின் முடிவுகளையும் திரைபோட்டு மறைக்காமல், முகவரி தெரியாமல் ஆக்காமல், அவற்றையும் எடுத்துக்காட்டி இன்னவர் கூறிய கருத்துக்கள் இவை என தெரிவிக்கும் நேர்மை ஒவ்வொரு ஆய்வாளருக்கும் வேண்டும்.
விருப்பு வெறுப்புகளை அறவே கைவிட்டு பெற்ற செய்திகளை எடுத்து வைக்கும் நல்லுள்ளம் வேண்டும். பிறருடைய கருத்தை மேற்கோளாக காட்டாமல் தம் சொந்த கருத்தாக காட்டும் புன்மை ஒவ்வொரு ஆய்வாளரிடமும் இருத்தல் கூடாது. ஹான்சன் மீது அளவற்ற சினம் கொண்ட டேனியல்சன் ஏனும் சினம் கொண்டார் என்றால், டேனியல்சன் தொழுநோய் என்பது ஒரு பரம்பரை நோய் என கருதினார். அதனை ஹான்சன் ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனே தன்னுடைய மருத்துவமனையை விட்டு அவரை வெளியேற்றிவிட்டார். ஆனால் காலப்போக்கில் ஹான்சன் கருத்தை உண்மை எனக் கண்ட டேனியல்சன் தம் உதவியாளரிடம் வருத்தம் தெரிவித்து மிக நேர்மையாக அவர் கருத்தை சரியானது என்று ஒப்புக்கொண்டார். எனவே தனக்கு வலிமை தரும் சான்றுகளை மட்டும் எடுத்துக்கொள்ளுதல், பிறவற்றை புறக்கணித்தல், பிற ஆய்வாளர்களை தனிப்பட்ட விருப்பு வெறுப்பில் போற்றுதல், தூற்றுதல் ஆகியன ஆய்வாளருக்கு உதவாத பண்புகளாகும். எழுத்து திருட்டு, கருத்து திருட்டு என்பதற்கு ஆய்வாளர் ஒருபோதும் இடம் கொடுத்துவிடக்கூடாது. நடுவு நிலைமை. இனம், குலம், குடி, மொழி, நாடு ஆகிய சார்புகளை விட்டு நடுவு நிலைமை நின்று உண்மைகளை காணும் மனப்பாங்கு ஆய்வாளருக்கு மிகவும் இன்றியமையாததாகும். மதச்சார்பு, சாதிச்சார்பு, அரசியல் சார்பு, வட்டாரச் சார்பு என்பன ஆராய்ச்சியின் சரியான முடிவுகளை நோக்கி செலுத்தா. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று கூறும் அஞ்சாத மனத்தின்மையையும் நடுவு நிலைமையையும் ஆய்வாளர்களுக்கு அணிகலன்கள். ஆய்வு நாகரிகம். ஆய்வாளருக்கு சான்றோர்க்குரிய பண்புகளெல்லாம் அமைந்திருத்தல் வேண்டும். பிறர் கருத்தை மறுக்க நேரும் இடங்களில் நாகரிகம் அழுவாமல் மறுக்க வேண்டும். அவர் உரை போலி உரை என்க, அறியாது கூறினார், அறிவு மடம்பட்டார், தத்தமக்கு தோன்றியவாறெல்லாம் உரைத்து தடுமாறுவர் போன்ற கூற்றுக்களை எல்லாம் தவிர்த்தல் நலம். இவ்வாறும் ஒரு கருத்துண்டு, தக்கதேல் கொள்க என்று உரைப்பாரும் உளர் என்பார். பிறர் கருத்தையும் எண்ணி பார்க்க என்ற மென்மொழிகளால் அவற்றை சுட்டுதல் தகும். பிறர் கருத்துக்கு மதிப்பளித்தல், மறுக்க வேண்டிய இடத்திலே தக்க சான்றாதாரம் காட்டி மறுத்தல், தம் ஆய்வுக்கு உறுதுணையானவற்றை குறிப்பிட மறவாமை, ஆய்வில் தமக்கு துணை நின்றவரை குறித்தல், நேர்காணலில் கூறியவற்றில் தமக்கு உடன்பாடானவை மட்டும் காட்டி மற்றவற்றை விட்டுவிடாமை, தனக்கு பல்லாற்றானும் துணை செய்தவர்கள், நிறுவனங்கள், நூலகங்கள், வழிகாட்டி ஆகிய அனைத்து பிரிவினருக்கும் ஆய்வேட்டிலே இடம் தந்து நன்றி தெரிவித்தல் ஆய்வு நாகரிகமாகும். கடும் உழைப்பு. கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி. கப்பலை வாங்கி வந்து கடலில் ஓட விடுகிற வரையில் கண்ணுறங்கவே இல்லை என்பார்கள். ஆய்வாளர் தம் பணி முடியும் வரை குமரகுருபரர் சுவாமிகள் கூறியதைப் போல மெய்வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார், செவ்வி அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார், கருமமே கண்ணாயினார் என்ற நிலையிலே அயராத உழைப்புடையவராக இருத்தல் வேண்டும். பொறுமை. ஆய்வாளர் தம் ஆய்வு கருத்துக்களை தேடி காண்பதிலும் பிறர் அதை ஏற்க வேண்டும் என எதிர்நோக்குவதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். சில செய்திகள், குறிப்புகள் அவ்வளவு எளிதாக கிடைத்துவிடா. முள்மரத்தில் பழுத்த கனியை ஏறிக்கொள்ள இசைவாய் இராது. நெடும் பனையின் காய்களை துரட்டியாலும் கொள்ள இயலாது. மழை பருவத்தில் கடல் முத்து கொள்ள இயலாது. குறிஞ்சி மலர் நாம் வேண்டும் போது பூக்காது. பல்வேறு செய்தி மூலங்களிலிருந்து செய்திகளை பதனறிந்து பெற வேண்டும். ஓரிரு முறை முயன்ற நிலையில் பொறுமையை இழந்துவிடக்கூடாது. ஆய்வு ஒழுக்கம். ஆய்விற்கென்று ஒரு ஒழுகலாறு உண்டு. மணமகன், மணமகள், வேலைவாய்ப்புக்கு உரியவர், இல்லத்தரசி, கணவன், நாட்டின் தலைவன் ஆகியோருக்கெல்லாம் சில தகுதிகள் அமைந்த ஒழுகலாறு உள்ளது போல ஆய்வாளருக்கும் ஒரு ஒழுகலாறு உண்டு. பேராசிரியர் டவுனிங் குறிக்கோள் மிக்க தேடல், பொருட்கள் அல்லது செய்திகளை தொகுத்தும் வகுத்தும் உண்மைகளை அறிதல், கல்வி, பட்டறிவு ஆகியன நிரம்புதல், கருதுகோளை தெளிவுற சமைத்து கொள்ளுதல், தருக்க நெறியால் தேர்தல், உடன்பாட்டு எதிர்மறை பகுதிகள் உட்கொண்டு முடிவுக்கு வருதல் ஆகியன ஆய்வாளரின் ஆய்வொழுக்க நெறிகள் என்று கூறுவதை அறிஞர் எடுத்து காட்டுவார். மேலும் உள்ளத்தால் பொய்யாது ஒழுகுதல், வெகுளி மறத்தல், ஐயத்தின் நீங்கி தெளிதல், ஏக்கற்றும் கற்றல், நுணங்கிய கேள்வியராதல், நுண்பொருள் காணல், என் பொருளவாகச் செலச் சொல்லுதல், இடிக்கும் துணையாரை ஆளுதல், எண்ணித் துணிதல், ஆற்றின் வருந்துதல், தெளிவில் அதனை தொடங்காமை, குணம் நாடி குற்றமும் நாடுதல் போன்ற பல குறட்பாக்களில் அறிவுறுத்தப்பட்ட நெறிகளெல்லாம் ஆய்வு ஒழுக்க நெறிகளாகவும் கொள்ளத்தக்கன. தகுதிப்பாடுகளை ஆய்வாளர்கள் கொள்ள வேண்டும். வையம் அறிஞர்களின் கண்டுபிடிப்புகளுக்கு காத்திருக்கிறது. தேடுகின்றவர்களுக்கு கிடைக்காமல் போனதில்லை. தட்டியவர்களுக்கு புகழ்கதவு திறக்காமல் இருந்ததில்லை.